இங்கே யாரும் நிற்க வேண்டாம், தயவு செய்து அதற்கு செல்லுங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனாலும் தங்களுடைய குழந்தைகள் மயங்கி விழுந்ததை பார்த்த ஒரு சில பெண்கள் அந்த அழுகையோடு அங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை அமைதிப்படுத்துவதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆபத்தான நிலையிலே மயங்கி விழுந்தவர்களை உடனுக்குடன் அழைத்து செல்கின்றார்கள். இதற்கு முன்பாகவும் திருவாரூரிலே இதே போன்று இரவு நேரத்திலே தவேக தலைவர் விஜய் பேசியிருந்தார். அரியலூர், குன்னம், பெரம்பலூர் உள்ளிட்ட இடங்களிலும் நள்ளிரவு நேரத்திலும் அவர் சென்று பேசுகிறார். அப்பொழுது ஏற்பட்டதை விட இன்று கரூரிலே மிக அதிகப்படியான கூட்டம் கூடியிருந்தது. அதன் காரணமாகத்தான் ஏராளமானவர்கள் மயங்கி விழுந்திருக்கிறார்கள். அவர்களை அழைத்து சென்று முதலுதவி சிகிச்சை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. காவல்துறையினர் களத்தில் இருக்கின்றார்கள். மேலும் தவேக இளைஞர்களும் களத்தில் இருக்கின்றார்கள். ஒருவருக்கெல்லாம் மார்பில் கை வைத்து அழுத்தம் கொடுத்து அவரை இயல்பான அந்த சுவாச நிலைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படுகின்றது. குறிப்பாக இதுபோன்று மயங்கி விழுகும் பொழுது அந்த இடத்தில் தயவு செய்து அதிகப்படியானவர்கள் சுற்றி நிற்கக்கூடாது. முதலில் அவருக்கு காத்து வருவதற்கான வசதியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ஒரு மயங்கி விழுகும் பொழுது அவரை சுற்றி நிற்கும் பொழுது அவருக்கு மேலும் மேலும் அந்த பாதிப்பை ஏற்படுத்தும். பெரிய கூட்டத்தில் ஒரு மயங்கி